Hello friends, welcome back to my channel Sindhu's Vlog. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அந்த வீடியோ என்னென்னா, நம்ம குழந்தைங்களோட பழைய ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணி ஒரு மெமரி குவில்ட் ரெடி பண்ணுறது தான். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்னோடய பையனோட 0லேருந்து 1 இயர் வரைக்கும் 1.5 வயசுக்குள்ளே வரைக்கும் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சும்மா தூர போடாமல் அதை வச்சு அவனுக்காக ஒரு அழகான ஒரு குவில்ட்டு நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல்ல ஸ்கொயராக ஒரு பேப்பர் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அளவு 21 சென்டிமீட்டர். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுகளை எடுத்துக்கலாம். இந்த அளவு பேப்பரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ரெஸ் மேலேயும் அதை வச்சு அந்த சைஸ்க்கு நான் ஸ்கொயராக வெட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்தளவு எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எப்படியும் நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஷேப் கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பெருசாகவே வச்சு வெட்டி எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது போக சின்ன சின்ன பாக்கெட்ஸு, ஏதாவது பேண்டு, அந்த மாதிரி எந்த ஒரு பீஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதை தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு ஏற்றாப்புல அந்த பீசஸை அடுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர்ஸ் எங்கே வரணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பிரைட் கலர்ஸ் எங்கே வரணுங்கிறத நீங்கள் இன்டர்சேஞ்ச் கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது ஃபியூசிபிள் இன்டர்ஃபேஸிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு சைட் ஷைனிங்காகவும் ஒரு சைட் நான் ஷைனிங்காகவும் இருக்கும். அந்த ஷைனிங்காக உள்ள பக்கம் க்ளூ இருக்கிற சைடு. ஸோ நம்ம துணிக்கு மேலே அந்த ஷைனிங்காக இருக்கிறத போட்டு அதுக்கு மேலே நம்ம அயர்ன் பண்ணும்போது அந்த ஷைனிங்காக உள்ள லேயர் துணியோடு சேர்ந்து ஒட்டிக்கும். அப்போ நம்ம துணிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா துணியிலையும் இந்த ஃபியூசிபிள் இன்டர்ஃபேஸை வச்சு இந்த மாதிரி அயர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எனக்கு இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கு அப்புறம் இந்த அயர்ன் பண்ணி கட் பண்ணுறது இது எல்லாமே என்னோடய அத்தை பொண்ணு ஒரு டெய்லராக இருக்காங்க. அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த 2 பீஸை நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம காமிக்க போகிறோம். இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி மிஷினில் கொடுத்து எடுத்துட வேண்டியதான். இது மாதிரியே நம்ம அடுத்தடுத்த செட்ஸாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரோவை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க போகிறோம். நம்ம போன தடவை பண்ணி எடுத்த மாதிரி அடுத்த செட்டை நம்ம பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம செஞ்ச அந்த 2 செட்டையும் ஜாயின் பண்ண போறோம். இப்போ நம்ம அந்த 2 செட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி செட்டா நம்ம பண்ணி 2 செட்டா ஜாயின் பண்ண போறோம். அப்புறம் ஜாயின் பண்ண அந்த 2 செட்டையும் மறுபடியும் சேர்த்து தைக்க போறோம். இப்படி தான் நம்ம அந்த ஃபுல் குவில்ட் கூடிய ஃப்ரண்ட் பேஸையும் கொண்டு வர போறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இடத்துல நடுவில் இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அதை மடித்து மறுபடியும் அது மேலே ஒரு தையலை போட்டுட்டோம்னா அது வந்து தூக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுனால நமக்கு எங்கேயுமே அந்த மொத்தலாம் அப்படி இல்லாமல் தின்னாக ஒன்று போல் இருக்கும், நீட்டாக ஃபினிஷாக தெரியும் நமக்கு. இப்போ நம்ம 2 செட்டாக 2 செட் வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 செட்டையும் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். நிறைய பெரிய குவில்ட்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 2 செட்டில் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களோட குவில்ட்டை ஒரு சின்ன டவலாவோ இல்லை ஒரு சின்ன பில்லோ கவர் மாதிரியோ சின்னதாக கூட உங்களுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய குவில்ட்டை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து மேலே உள்ள போர்ஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து உள்ளே வைக்கிற குவில்ட்டை நம்ம கொடுத்து தைக்கணும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குவில்ட் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது குவில்ட்டோட பேக் சைடில் கொடுக்கறதுக்கான துணியாக இந்த பெட் ஸ்ப்ரெட்டை நான் யூஸ் பண்ணுறதுக்காக அதை வாங்கியிருந்தேன். நீங்கள் சின்னதாக டவல் பண்ணுறீங்கன்னா சின்ன சைஸ் குவில்ட்டோ வேறு ஏதாவது நார்மல் கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வச்சு தைக்கிறதுக்கு. 3 லேயர் தேவைப்படும் நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு லேயர் இந்த பெட் ஸ்ப்ரெட் கவர், அடுத்த லேயர் நடுவில் வைக்கிற குவில்ட்டு, அதுக்கு மேலே நம்ம துணிகளை வச்சு தைச்ச அந்த லேயர். ஆக மொத்தம் 3 லேயர் நமக்கு தேவைப்படும். இந்த 3 லேயரையும் வச்சதுக்கு அப்புறமா மேலே உள்ள நம்ம துணி இருக்கிற சைஸ்க்கு மற்ற 2 லேயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒன்று போல்.
அந்த 3 லேயரும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின்ஸை வந்து அங்கங்கே நம்ம குத்தி வச்சுக்க போகிறோம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த 3 லேயரையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்டரில் மட்டும் தைச்சி விடாமல் நடுவுலையும் நம்ம வெர்டிக்கலாக ஸ்டிச்சஸ் போடுறோம். அப்படி போடுறதுனால உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற குவில்ட் வந்து பிரியாமலும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் உள்ள குவில்ட் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி குவில்ட்டாக எடுத்துக்கோங்க. திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊசி வந்து தையலில் இறங்கும்போது கஷ்டப்படும். ஸோ அதுக்கேற்றப்பல கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நீல வாக்கில் நம்ம தையல் போடலை, ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரலை, துணி கொஞ்சம் விலகி விலகி வந்திருக்கு. ஸோ அதனால் நீல வாக்கில் போடாமல் பக்கவாட்டில் மட்டும் தையல் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற குவில்ட்டு துணி அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ 4 சைடும் நம்ம ஓரம் அடித்து விடணும். அடுத்ததாக அந்த 4 ஓரங்கள்லையும் ஒரு பார்டர் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சாட்டின் துணி ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். அந்த சாட்டின் ரிப்பனோட 2 சைடும் இந்த மாதிரி ஓரம் அடிச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக நம்ம இந்த சாட்டின் ரிப்பனை அந்த குவில்ட் மேலே வச்சு ஓரம் அடிக்க போகிறோம், சேர்த்து தைக்க போகிறோம். குவில்ட் கூட சேர்த்து பார்டர் மாதிரி தைக்க போகிறோம். இந்த மாதிரி மடித்து விட்டு பார்டர் மாதிரி 4 பக்கமும் நம்ம தச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, அழகான மெமரி குவில்ட் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் கொடுத்து ப்ளூ கலர் பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதான் இதோட பேக் சைட். இதோட ஃப்ரண்ட் சைடில் என் பையனோட எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நம்ம சேர்த்து மர்ஜ் பண்ணி ஒரு அழகான குவில்ட்டாக நம்ம ஒரு கீப் சேக்காக இதை வச்சுக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை டிலனுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்த அவங்க அத்தை ராஷ்மி ஜெனட்க்கு இந்த வீடியோவை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.